மிஸ்டர் மேக்ஸ் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். கூட இந்த செல்லும். இன்றைக்கி நம்ம மார்னிங் 10 பாத்தினுடைய வினாடி பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் கேள்வி பாருங்கள். நேர்மின்வாய் கதிர்களை கண்டறிந்தவர். நேர்மின்வாய் கதிர்களை கண்டறிந்தவர் வில்லியம் குரூக்கா, கோல்ஸ்டீனா, ரூதர்ஃபோர்டா, டால்டனா? நேர்மின்வாய் கதிர்களை கண்டறிந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, கோல்ஸ்டீன். சரிங்களா? கோல்ஸ்டீன் தான் என்ன பண்ணார்? நேர்மின்வாய் கதிர்களை கண்டறிந்திருப்பார். சரிங்களா? எதிர்மின்வாய் கதிர்களை கண்டறிந்தவர் யார்? வில்லியம் குரூக். அவருடைய கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை வந்து என்னது நேர்மின்வாய் கதிரை கண்டறிந்திருப்பார்னு சொல்லி நம்ம மார்னிங் பார்த்துருப்போம். சரிங்களா? அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். நியூட்ரானின் நிறை. நியூட்ரானின் நிறை 1.6 × 10⁻⁻24 கிராமா, 1.6 × 10⁻⁻27 கிராமா, அல்லது 9.1 × 10⁻⁻31 கிராமா, அல்லது 9.1 × 10⁻⁻28 கிராமா? என்ன பார்த்தோம் நம்ம? 1.6 × 10⁻⁻27 கேஜின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? கேஜி கிராமம் மாற்றினா என்ன பண்ணுவோம்? இது 10⁻3 வரும். ஸோ இது 10⁻3 போட்டோம்னா நமக்கு இதில் -3 குறைஞ்சிரும். சரிங்களா? அப்போ -24 வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, 1.6 × 10⁻⁻24 கிராம். சரிங்களா? அதுதானது நியூட்ரானுடைய நிறை. இங்கே கேஜி போடல, கன்ஃபியூஸ் ஆகிட்டு இது ஆன்சராக போடுறாதீங்க. சரிங்களா? கேஜி போட்டிருந்தா தான் இது கரெக்டு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கிராமில் கேட்டிருக்காங்க. ஸோ கிராமில் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். HNO3 உள்ள நைட்ரேட் இணைதிறன். HNO3 உள்ள நைட்ரேட்டின் இணைதிறன். சரிங்களா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நைட்ரேட் இருக்குது. சரிங்களா? நைட்ரேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நைட்ரேட்னா என்னது? NO3. இது ரெண்டாக பிரிக்கலாமா? எப்படி பிரிப்போம்? நம்ம எப்படி பார்க்கலாம் பண்ணோம்? நேர்மின் அயனியாகவும் எதிர்மின் அயனியாகவும் பிரிப்போம். H+ ஆகவும் NO3 ஆகவும் நம்ம பிரிப்போம். ஸோ வந்து பார்த்தோன்னா என்னது? நைட்ரேட்டு தான் கேட்டிருக்காங்க. நைட்ரேட்டு கூட எத்தனை ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கோ அதுதான் அதனுடைய இணைதிறன். நைட்ரேட் கூட எத்தனை ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு? ஒரு ஹைட்ரஜன் தான் சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ என்னது நமக்கு ஆன்சர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 1. சரிங்களா? ஸோ இதுவே வந்து பார்த்தோன்னா நைட்ரேட் ஹைட்ரஜன் ஆனது 2 சேர்ந்துருந்தா அப்போ நைட்ரேட் இணைதிறன் எவ்வளோவா இருந்திருக்க போகுது? உதாரணத்துக்கு H2NO3 இருந்திருந்ததுன்னா நமக்கு நைட்ரேட் இணைதிறன் 2 இருந்திருக்கும். H3 இருந்தால் 3 இருந்திருக்கும். இங்கே என்னது? H மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னது? நைட்ரேட் இணைதிறன் என்னவாக தான் இருக்க போகுது? நமக்கு 1 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1. ஓகே. அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்கள். மெக்னீசியம் குளோரைடில் உள்ள நேர்மின் அயனிகளின் எண்ணிக்கை அல்லது நேர் அயனிகளினுடைய இணைதிறன் கேட்குறாங்க. சரிங்களா? 0வா, 1ஆ, 2ஆ, 3ஆ? இதுவும் சேம் அதே மாதிரி தான். என்னது? மெக்னீசியம் குளோரைடில் நேர் அயனி. நேர் அயனி என்ன பண்ணலாம்? MgGl2ன்னு எழுதுவோம். Mg + Gl2- எழுதுவோம். இங்கே எதுக்கு கேட்குறாங்க? நேர் அயனி கேட்குறாங்க. சரிங்களா? நேர் அயனிங்கிறது என்னது? மெக்னீசியம் தான் நேர் அயனி. நேர் அயனிக்கு பார்க்கணும் என்னது? எதிரயனுடைய எத்தனை அணுக்கள் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எதிரயனில் 2 அணுக்கள் சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ மெக்னீசியம் எத்தனை இணைதிறன் கொண்டது? 2 இணைதிறன் கொண்டது. சரிங்களா? நேரை காட்டால் எதிரனுடைய எடுத்து எழுத போகிறோம், எதிரை கேட்டால் நேரனுடைய எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா? இங்கே நேர் அயனியோட தான் கேட்டிருக்காங்க. ஸோ நேர் அயனி இருந்தால் Mg+, அப்போ எதிர் அயனி தான் எடுத்து எழுதணும். ஸோ எதிர் அயனி எத்தனை? 2ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? 2. சரிங்களா? ஸோ அப்போ மெக்னீசியம் குளோரைடில் நமக்கு நேர் அயனியோட இணைதிறன் எத்தனை? நமக்கு 2. சரிங்களா? ஆப்ஷன் சி 2. அடுத்தது பொருண்மை அழியா விதியினை வெளியிட்டவர். பொருண்மை அழியா விதியினை வெளியிட்டவர் லவாசியரா, ஜோசப் ப்ரௌஸ்டா, அர்கீனியஸா, கேலுசாக்கா? பொருண்மை அழியா விதியினை வெளியிட்டவர் இது ரொம்ப ஈஸி. யார்? லவாசியர் தான் வந்து பார்த்தோம்னா பொருண்மை அழியா விதியினை வெளியிட்டிருப்பார். சரிங்களா? இதுவே வந்து பார்த்தோம்னா நிறைமாறா விதி யார்? ஜோசப் ப்ரௌஸ்ட்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்கள். சோடியம் குளோரைடின் வேதி வாய்ப்பாடு. சோடியம் குளோரைடின் வேதிய வாய்ப்பாடு NaCl2வா, Na2Clா, NaClஆ, NaCl2ஆ? இது ரொம்ப ஈஸி. என்னது? சோடியம் குளோரைட்னா NaCl. சரிங்களா? NaCl தான் என்னது? நமக்கு நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய உப்புன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து NaCl. அடுத்தது நேர் அயனி என்பது எலக்ட்ரான்களை ஏற்றாத நேர் அயனியா, எலக்ட்ரான்களை இழத்தா நேர் அயனியா, அல்லது நடுநிலையாக இருந்தால் அது நேர் அயனியா, அல்லது பூஜ்ஜியமாக்களாக இருந்தால் அது நேர் அயனியா? நேர் அயனிங்கிறது என்னது? உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுனா என்ன பண்ணும்? அது H++ E- சரிங்களா? என்ன ஆகும்?
எலக்ட்ரானை இழக்கணும். சரிங்களா, அதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்தால் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதை வந்து நேர அயனின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி, எலக்ட்ரானை இழத்தல். சரிங்களா, அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். கார்பனின் இணைதிறன் மதிப்பு எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் டி, 4. சரிங்களா, கார்பன் இணைதிறன் எத்தனை? 4. இது வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம கார்பனுக்கு என்னது C12 எழுதுவோம் கார்பனுக்கு. ஸோ இதனுடைய வாய்ப்பு என்ன எழுதலாம், 2, 4 எழுதலாம் அணு அமைப்பு. ஸோ இதில் வந்து என்னது 4 அப்படிங்கிறது தான் அதனுடைய இணைதிறன். சரிங்களா, என்னது 4 அல்லது 4க்கு மேலே போனால் என்ன சொன்னோம், 8லேருந்து மைனஸ் பண்ணிக்க சொன்னோம். ஸோ 4ன்னு இருக்கிறதுனால 8லேருந்து மைனஸ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்க போகுது, 4ன்னு தான் கிடைக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் இதனுடைய இணைதிறனாக இருக்குது. அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்கள். அலோகங்கள் இணைதிறன் கூட்டில் பெற்றுள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இதை தான் நம்ம பார்த்தோம். என்னது 1 to 3, 2 to 5, 4 to 7, 4 to 18. ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 to 7. சரிங்களா, 1 to 3 என்னது, உலோகங்கள் வெளி இணைதிறன் கூட்டுள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை என்னத்தனை 1லேருந்து 3க்குள்ளே இருக்கும். சரிங்களா, இதுவே வந்து பார்த்தோன்னா அலோகங்களாக இருந்தால் 4 to 7க்குள்ளே இருக்கும். சரிங்களா, ஸோ இதனால தான் என்னது நமக்கு உலோகம்னு சொல்லி பிரிச்சிருப்போம். இதுவே 4 to 8னா என்னது, நமக்கு 8ஆக இருந்ததுன்னா கடைசியில் வந்து பார்த்தோன்னா அது முழுவதும் நிரம்பிய கூட மாறிடும். அது என்ன பண்ணும், வினையே புரியாது, மந்தவாயுவாக இருக்க போகுது. சரிங்களா, வெளியில் 8ஆக இருந்தால் நமக்கு அது மந்தவாயுவாக இருக்க போகுது. 18 எலக்ட்ரான்களாக வெளிக்கூட்டில் இருக்குமா, வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, என்னது வெளிக்கூட்டில் அதிகபட்சமாக எத்தனை தான் இருக்கும், 8 எலக்ட்ரான்கள் தான் இருக்கும். சரிங்களா, உட்கூட்டில் வேணால் 18 எலக்ட்ரான்கள் போகும், அடுத்து 32, அது மாதிரி அந்த என்னது 2n² வாய்ப்பாடு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, ஆனால் நமக்கு என்னது நடுவில் இருக்க இணைதிறன் கூடுகளில் வந்து பார்த்தோம்னா 2n² ஃபாலோ பண்ணோம். கடைசி இணைதிறன் கூட்டில் இருந்தால் இருக்கும் 1லேருந்து 8க்குள்ளே தான் அதனுடைய என்னது எலக்ட்ரான்களாக தான் அமைந்திருக்கும். சரிங்களா, வெளி இணைதிறன் எலக்ட்ரான்களானது 1லேருந்து 8க்குள்ளே அமைஞ்சிருக்கும். அதில் 8 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு என்னது மந்த வாயுக்களுடைய இணைதிறன் அல்லது வினை புரியாது. சரிங்களா, அந்த தனிமை வந்து மற்ற தனிமையோட வினை புரியாது, அதனால தான் நம்ம மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இப்போ அலோகங்கள் அப்படின்னா எத்தனை இருக்கும், 4லேருந்து 7க்குள்ளே இருக்கும். அடுத்து தனிமங்களின் மொத்த எண்ணிக்கை. சரிங்களா, இதுவரையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தனிமங்களுடைய மொத்த எண்ணிக்கை 112, 118, 110, 114. இது நிறைய டைம் பார்த்துருக்கேங்க, பருப்புல இருந்தே படிச்சு வரோம். ஆன்சர் என்ன, ஆன்சர் ஆப்ஷன் பி, 118. சரிங்களா, 94 தனிமங்கள் இயற்கையில் கிடைக்கூடாததாகவும் 24 தனிமங்களானது என்னது நம்ம ஆய்வகங்கள்லேயும் கண்டுபிடிச்சதா சொல்லி இது வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சரிங்களா, இது வரைக்கும் எத்தனை 118 தனிமங்களானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, ஒரு சில இடத்துல வந்து மாற்றி போட்டிருப்பாங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி ஓகேங்க, நம்ம இன்னும் வினாடி முடிஞ்சு நம்ம மீண்டும் அடுத்த தடவை சந்திக்கலாம். நன்றி.